மக்களை பாதுகாக்க 500 போலீஸா? கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 20 நபர்களுக்கு ஒரு போலீஸா, அதனால் 500 பேரை அனுப்பணும்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து 606ன்னு சொல்லுவீங்க. மதியம் 1½ மணி நேரம் 1½ மணி வரை நாங்கள் வந்து பிரேத பரிசோதனை செய்தோம்னு சொன்னீங்க. ஆனால் எடப்பாடியார் காலையில் 8 மணிக்கெல்லாம் அங்கே போயிருக்கும்போது எல்லா அந்த பிணங்களும் உடல் கூராய்வு செய்யப்பட்டு போத்திய நிலையில் இருந்ததை அவர் அறிக்கையாக கொடுத்திருக்கிறார். சட்டசபையில் பேசுகிறார் வெளியில் வந்து. இது என்ன முரண்பாடு? சட்டசபையில் நேற்று அவர் சொல்லுகிறார், நான் உள்ளே பேசினா அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுவார்கள், ஆகையால் வெளியிலே வந்து பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது, பேசுகிறேன்னு சொல்கிறாரு. 3 படுக்கை உங்கள் கணக்குக்கு பிரகாரமே வருவோம். 3 படுக்கையில் பிரேத பரிசோதனை செய்கிறார்கள் என்றால், பிரேத பரிசோதனை செய்வதற்கு முன்னால் மருத்துவர் எந்த மருத்துவர் செய்கிறாரோ அந்த மருத்துவருடைய ஆலோசகர் அல்லது அந்த மருத்துவருடைய உதவியாளர் ஆடைகளை கலட்ட வேண்டும். அரை மணி நேரம் அவருடைய உறுப்புகளை அந்தரங்கமாக வைத்திருப்பார். அடுத்து நிர்வாண குளத்தில் இருக்கிற அந்த பிரேதங்களை அணுவாக வெளிப்புறத்தில் சோதனை செய்வார்கள். பிறகு உள்ளுறுப்புகளை ஆய்வு செய்வார்கள். குறைந்தது ஒரு பிணத்திற்கு 1½ மணி நேரம் ஆகும் என்று கணக்கியல் சொல்லுகிறது. முதல்ல 33 மரணமுற்றவர்களுடைய அந்த உடல்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. 3 கூட கணக்கு பண்ணுங்க. 10 தடவை ஒரு பெட்டில் நடக்கணும். 15 மணி நேரம் நடந்திருக்கணும். எத்தனை மணி நேரம் நடந்தது? உங்கள் கூற்றுப்படி 1½ மணினா இரவு 1:30க்கு ஆரம்பித்து 12 மணி நேரம் தானே வருது. அப்புறம் எப்படி விடிய காலை 8 மணிக்கு எல்லா உடல்களும் உடல் கூராய்வு செய்யப்பட்டு மாலைகள் போட்டு அழகு பார்க்கப்பட்டிருக்கிறது? சரி, அதை விட்டுருவோம். அவசரமாக இரவோடு இரவாக மின் மயானங்கள் 3 கொண்டே எரிச்சிருக்கிறீங்க. 4 மணிக்கெல்லாம் எல்லாம் டிஸ்போசபிள். யார் எரிப்பதற்கு உத்தரவிட்டது? ஒவ்வொரு பிணத்துக்கும் ஒரு திமுக காரன் போயிருக்கான். அவசரம் சீக்கிரம் எரிச்சு முடிங்க, புதைப்பதா எரிப்பதா என்பது தமிழர் வழக்கு.